வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ண வீடியோ. இது ஐப்ரோஸோட ஷேப் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி திக்னஸும் லென்த் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப சிம்பிள் டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு தின்னாக இருந்தாலும் சரி இல்லை திக்காக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் வந்து தின்னாக இருக்கிறது வந்து இன்னும் தின்னாக்கிட்டாலும் நம்மளுக்கு நல்லா இருக்காது இல்லையா? ஸோ த்ரெட்டிங் போகும்போது, எஸ்பெஷலி பார்லர் போகும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மெஸ்அப் ஆகுது, அங்கே தான் ஐப்ரோஸு. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறைய பேருக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கேர் இருக்காது. ஓகே, இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக ஷேப் மெயின்டைன் பண்ணணும், இல்லை வந்து திக்னஸ் குறைச்சிடக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் சொன்னாலுமே அவங்க டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு க்யூவில் இன்னொரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும் போது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி வந்து நம்மளோட திக்னஸாக இருக்கட்டும், நம்ம எந்த ஷேப்புக்கு கொண்டு வரோம் நம்ம ஆசைப்படுறோமோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து நம்மளோட எஃபர்ட் கொஞ்சம் இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் டிப் சொல்கிறேன் நான் ஃபாலோ பண்ணுறது. இப்போ நான் பார்லர் போகிறேன்னா நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் இது எடுத்துப்பேன். ஒரு ஸோ பிளாக்காக இருந்தாலும் சரி, ப்ரௌனாக இருந்தாலும் சரி, இது உங்களோட சாய்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஐப்ரோ பார்லர் போகிறதுக்கு முன்னாடியோ வீட்டிலேருந்தும் சரி, இல்லை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயும் பண்ணலாம். உங்களோட ஐப்ரோ ஷேப் வந்து எப்படி இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். உங்களோட லென்த்தும் எது வரைக்கும் முடியணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களோட கன்வீனியன்ஸ் இல்லை உங்களோட சாய்ஸ் பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வரையில, நான் வந்து இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக நான் ஐப்ரோஸ் பண்ணேன். ஸோ நான் என்னன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிருவேன். இங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக நான் வந்து எனக்கு தேவையான லென்த் அண்ட் பிரெத் வந்து நான் வரைஞ்சிப்பேன். வரைஞ்சிட்டு தான் நான் போவேன். வரைஞ்சிட்டு போனீங்கன்னா என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லிடுங்க நான் அவுட்லைன் பண்ணிட்டேன், ப்ளீஸ் அதுக்கு உள்ளே போகாதீங்க, இல்லை எக்ஸ்ட்ராஸ் இருக்கு நீங்கள் அதை எடுக்கலைன்னா வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை அப்படின்னா பரவாயில்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கொஞ்சம் வந்து ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருப்பாங்க அவங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ஐம் ஸ்டில் க்ரோயிங். ஏன்னா வந்து எனக்கு இந்த ஐப்ரோஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஐப்ரோஸ்லேருந்து கொஞ்சம் வந்து உள்ளே போன வாட்டி இல்லை, ஒரு 4-5 டைம்ஸ்க்கு பிஃபோர் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே போயிட்டாங்க அவங்க. ஸோ பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன்னா, ஏன்னா நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு டேரெக்டாக போனேன், என்னால் வரைய முடியல. ஸோ அந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் வந்து வரையாமல் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போயிடும், ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து சேஃப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைஞ்சிருங்க. உங்களோட பிரெத் அண்ட் லென்த்துக்கு வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு போனீங்கன்னா அவங்க அதுக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவுட்லைன் எது அப்படின்னு. ஸோ எக்ஸ்ட்ராஸ் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிடுங்க. உங்களுக்கு அவ்வளோ கிளியராக யாரும் உங்கள் கிட்ட வந்து யாரும் பார்க்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் விட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் ஒரு 6 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடும் உங்களோட ஐப்ரோஸ். ஸோ நீங்கள் அதையே வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டிப்பு. ஐப்ரோஸ் நீங்கள் பார்லர் போய் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவுட்லைன் பண்ணாமல் போகாதீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து லென்த் அண்ட் பிரெத் வந்து நீங்கள் நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, டெய்லியும் சரி இல்லை நீங்கள் வந்து பார்லர் போகிறதுக்கு முன்னாடி வரைய போகிறீங்க இல்லையா? ஸோ வரையறதுக்கு முன்னாடியும் சரி இந்த ஸ்பூலி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். உங்களோட மெஸ்ஸியாக இருக்கிற ஐப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டிஃபைன்டாக நீங்கள் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கோம் மாதிரி இருக்கும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் உங்களுக்கு. சென்னையில் இருந்தீங்கன்னா இந்தியாவில் இருந்தீங்கனாலே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து வரையறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கோம் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு நீட் லுக் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இது வச்சு ப்ரஷ் வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லா உங்களுக்கு வந்து திக்னஸ் இருக்கிற நல்ல திக்னஸ் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வரைகிறதா இருந்தால் வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து இங்கே ரொம்ப தின்னாக இருக்குது, நான் டெய்லி வரைவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வரைங்க. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வரைஞ்ச அப்புறமும் இதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பார்லர் போகிறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட லென்த் அண்ட் பிரெத் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு டிஃபைன்ட் லுக் கிடைக்கும். அவங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா என்னென்னா, சரி ஓகே நீங்கள் வந்து ஐப்ரோஸ் வந்து த்ரெட்டிங் பண்ணுறது ப்ளஸ் நீங்கள் வந்து டெய்லி வந்து இந்த கோம் பண்ணுறது அதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ தின்னாக இருக்கிறது வந்து எப்படி வந்து கொஞ்சம் வந்து நல்லா திக்காக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து திக்காக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அந்த ஐப்ரோஸ் வந்து எப்படி வந்து அந்த அளவுக்கு டார்க்காக, எஸ்பெஷலி டார்க்காக எப்படி மெயின்டைன் பண்ணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கும் இது கண்டிப்பாக தேவை. டெய்லி நைட்டு வந்து நான் ஃபாலோ பண்ணுறது நான் சொல்கிறேன்.
ட்ரஸ்ட் மீ, நான் வந்து அவ்வளோ வருஷமாக நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் என்னை யார் வந்து என்கிட்ட கேட்டாலும் எப்படி உங்களோட ஐப்ரோஸ் மட்டும் டார்க்காக இருக்குது, எஸ்பெஷலி டார்க்காக இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரே டிப் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். கேஸ்டர் ஆயில் மட்டும்தான். கேஸ்டர் ஆயில் ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணுவேன், இல்லை ரெண்டும் கலந்தும் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாகவே ரெண்டையும் தனித்தனியாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் சேர்த்தும் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து அது வந்து டைம் பொறுத்து இருக்குது. பட் ட்ரஸ்ட் மீ, அது வந்து செம்ம டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும். நீங்கள் டெய்லி நைட்டு படுக்கும் போது வந்து நீங்கள் வந்து இது ரெண்டு இதுலேயுமே வந்து போட்டுட்டு படுங்க. அது ஏன் சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அது நல்ல ஒரு டார்க்னஸ் கொண்டு வரும், நல்லா திக்காக இருக்கும். உங்களோட ஒரு ஹேரோட ஸ்ட்ராண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 3 டைம்ஸாவது நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ண நம்மளுக்கு ஸ்கின் ட்ரை ஆகிற மாதிரி உங்களோட ஐப்ரோஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை ஆகும். நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா, நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேருக்கு வந்து உள்ளே வந்து கொஞ்சம் வந்து இந்த ஒயிட் ஃப்ளேக்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டியூ டு ட்ரைனஸ். ஸோ அந்த ஃப்ளேக்ஸ்லாம் நீங்கள் அப்படியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து ஐப்ரோஸ்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படியே டேஸ் பாஸ் ஆக ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் ரீசன் வந்து தின்னிங் ஆஃப் யுவர் ஐப்ரோஸ். ஸோ அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக டெய்லி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஹேர் தலையில் இருக்க ஹேரை நீங்கள் எப்படி மாய்ஸ்சரைஸ் வந்து பண்ணுறீங்களோ கோகனட் ஆயில் போட்டு, அதே மாதிரி தான் உங்களோட இதுவும் உங்களோட ஐப்ரோஸும் நீங்கள் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து நல்லா எண்ணெய் 2 பக்கமும் தடவிக்கோங்க. அதே தான் நான் என்னோட ஐலாஷஸ்க்கும் பண்ணுவேன். நல்லா எண்ணெய் வந்து 2 பக்கம் தடவிட்டு நீங்கள் படுங்க. அது ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு வந்து பிம்பிளோ அதெல்லாம் எதுவுமே வராது. உங்களுக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அது கீழேயோ எங்கேயும் வரும். அப்படி வந்தால் கூட கண்ணுக்கு மேலே தான் வரும், விச் இஸ் குட் ஃபார் யுவர் ஐஸும். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக இதை கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி நைட் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு இந்த கோம் வச்சு நல்லா வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க, கோம் பண்ணிக்கோங்க. 1-2 வந்து உங்களுக்கு கோம்பில் வரும். உங்களுக்கு அதோட அந்த ஐலாஷஸ் இல்லை, ஐப்ரோஸோட முடி வந்து வரும். தட் இஸ் ஒன்றும் இல்லை, அது வீக்காக இருக்கிறது தான் வரும். நல்லா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வர்றது வந்து நல்லா திக்காகவும் க்ரோவும். ரொம்ப ஹார்ஷாக போட்டு பயங்கரமாக பிடிச்சி இழுக்காதீங்க. இப்படி ரொம்ப ரொம்ப மெதுவாக பண்ணுங்கள். இது இல்லைன்னா நீங்கள் கை வச்சே நல்லா இந்த மாதிரி கோம் பண்ணி விடலாம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் டிப்பு, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான. ஃப்ரெண்ட்ஸ், டிப்ஸ் அவ்வளோதான். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, அடிக்கடி ஐப்ரோஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அது வந்து நீங்கள் ஈவன் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தாலும் அதுவும் அழகு தான். ஸோ அப்போ தான் நல்லா க்ரோ ஆகும் உங்களுக்கு. நீங்கள் அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் அவங்க வந்துட்டு டக்குன்னு வந்து ரொம்ப தின்னாயிடுச்சுன்னா உங்களுக்கு திருப்பியும் க்ரோ பண்ணுறது ரொம்ப நாளாக ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் அந்த ட்வீசர் வச்சு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு ப்ளக்கர் மாதிரி இருக்கும். என்கிட்ட இப்போ அது இல்லை. ஸோ அந்த ப்ளக்கர் வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவும் நீங்கள் வந்து ஐப்ரோஸ் வந்து த்ரெட்டிங் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் வந்து ஈவன் மெஸ்ஸியாக இருந்தால் கூட அழகு தான். நீங்கள் இந்த மாதிரி கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதனால நான் லாஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி வந்து த்ரெட்டிங் பண்ணும்போது நம்ம நிறைய வந்து நம்ம ஷேப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸும் உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ தட் எனக்கு வந்து ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.